ஆர்சிபி vs ஜிடி சரியான மேட்ச். ஆனால் 240 பால்ல மாறாத மேட்ச் அது ஒரு பால்ல மாறுச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் கேட்கலாம், என்னடா 125 ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாத வண்டியாக ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஓட போகுதுன்னு. எக்ஸாக்டாக உண்மை தாங்க. ஃபர்ஸ்ட் பாலே விராட் கோலி கேட்ச் கொடுத்தாருங்க. ஒரு 200+ சேஸில் விராட் கோலி வந்து கேட்ச் கொடுத்ததை மிஸ் பண்ணிட்டோன்னா சேஸ் மாஸ்டர் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் பால் சிராஜ் போட்டதில் மிட் விக்கெட்டில் கேட்ச் வாஷிங்டன் சுந்தர் விட்டுட்டாரு. முடிஞ்சு மேட்ச் முடிஞ்சு, அவ்வளோதான். அந்த ஒரு பாலில் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் விக்கெட் எடுக்க முடியாதான் கேட்காதீங்க. அவர் கோலி, அவ்வளோதான். எண்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட். நல்லா ஆடினாங்க நிஜமா. வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, சாய் சுதர்ஷனுடைய 100 காட்சி தே டிசர்வ் டு வின். பட் ஆனால் அந்த ஃபீல்டிங் ஃப்ளாப்பினால ஜிடி வந்து அவங்களே விட்டுட்டாங்க. பட் ஓகே, ஓவரால் வந்து ஆர்சிபி வந்து பேக் ஆன் வின்னிங் டர்ம்ஸ். ஆக்சுவலி டீம் காம்பினேஷன்லாம் செட் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி விகே வந்து பேக் டு ஃபார்ம். தேவதத் படிக்கல் கேட்கவே வேணாம். அவர் வந்து ஒரு மாதிரி டிஃபரண்ட் ஜோனில் இருக்கார். சீரியஸாக இந்த ஃபஸ்ட்டு 6 சீரியஸாக செம்ம ஷாட்டுங்க, சரியான ஷாட். ஆர்சிபி ஆஸ் எ கிரிக்கெட்டிங் கேம் செம்மையாக ஆடுறாங்க. அக்ரெஷனை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எம்ஐ vs சிஎஸ்கே வந்து ரைவல்ரி, எல் கிளாசிக்கோ 5+5 10 கப்ஸ். பட் மேட்ச் முடிஞ்சோடனே நீங்கள் பார்க்கணும், என்னமோ வந்து எங்கள் வீட்டில் எல்லாருனாலும் கார்த்திகை பாட்டு போட்ட மாதிரி கட்டு பிடிச்சிக்கிறானுங்க, கையை பிடிச்சிக்கிறானுங்க, என்ஜாய் பண்ணுறானுங்க, என்னமோ பண்ணுறானுங்க. அது ஒரு ரைவல்ரி ஃபீலே வரமாட்டேங்குது நமக்கு. அதே மாதிரி ஃபேன்ஸும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மும்பையும் இவங்களும் அந்த 5 காமிச்சு ஒரு ஃபோட்டோ கொடுக்கறது, அது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு கப்புக்கு எதுக்கு இவ்வளோ சீன்? எதுக்கு? நீங்கள் ஜெயிக்கணும் தான் நாங்களும் வேணும். நல்லா தான் பண்ணுறீங்க, ரொம்ப சூப்பர், நான் இல்லைன்னு சொல்ல. எதுக்கு இவ்வளோ அக்ரெசிவ்னஸ்? ஒரே ஒரு ஐபிஎல் கப் தானே, ஏன் கோனாரு ஏன்? பட் நேற்று ஜிடியில் வந்து கில்லு கோலி எல்லாமே பேசின சாட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. கோலி வந்து அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அக்ரெசிவ் ஆகிட்டார். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் 100 மிஸ் பண்ணிட்டாருன்னு அக்ரெசிவ் ஆனாருன்னு. சத்தியமாக கிடையாது. அவர் அக்ரெசிவ் ஆன ரீசன் மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு போலேன்னு தான். டக்லேயே அவுட் ஆகிட்டு போயிருக்க வேண்டியது சிராஜ் கிட்ட. பட் அவரோட நல்ல நேரம். ஆனால் எனக்கு ஒரு கான்செப்ட் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது எப்படி கோலிக்கு எல்லா ஃபஸ்ட்டு கேட்சும் விட்றானுங்க, ரோஹித் சர்மாக்கு எல்லா ஃபஸ்ட்டு கேட்சும் பிடிக்கிறானுங்க. இதுக்கு ஒன்று ஒரு கும்பல் ஒரு கேட்ச் விடுறதுக்கெலாம் கூடியாடா ஃபிக்ஸிங்னு சொல்லுவேன். எங்க கிளாஸ் நோட்ட கேட்சை பார்த்தீங்களாங்க? அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் ஒன்றும் ஃபிக்ஸிங் இல்லை அது இல்லைன்னுலாம் சொன்னீங்கன்னா அது பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அதுக்கு நிறைய பேர் ஒரு லாஜிக் வேறு சொல்கிறானுங்க, எல்போ கீழே பட்டால் ரிஸ்ட்டு வெளில வந்துடும் அப்படின்லாம். டே என்னடா பேசுகிறீங்க? அவன் இன்டர்நேஷ்னல் பிளேயர்றான், அவன் சவுத் ஆஃப்ரிக்கன் இன்டர்நேஷ்னல் பிளேயர்றான். எல்போ பட்டால் ரிஸ்ட்டு வெளில வர அளவுக்குலாம் அவன் மொக்க ஃபீல்டர் கிடையாதுடா. நேற்று கைக்கு வந்த கேட்ச் வாஷிங்டன் சுந்தர் எங்கெங்கேயோ பறந்து எடுக்கிறான், கைக்கு வந்த கேட்சை விட்டான். விட்டுட்டு ஒன்று பண்ணாங்க, அதாங்க செம சிரிப்பாக இருந்தது. சட்டையில் வந்து வேர்வையை தொடச்சிட்டு இருக்கான். டே இப்போ தாண்டா ஃபஸ்ட்டு பாலே போடுறான், அதுக்குள்ளே போடுறான், அவனுக்கு வேர்வை வந்தது. ஸோ எனவே ஆசம் மேட்ச். ஓவரால் என்னோட டாப் 3 பர்ஃபார்மன்ஸ் யார் பார்த்தீங்கன்னா, 100% ஃபஸ்ட்டு விராட் கோலி செம்ம சேசிங் கலக்கிட்டாரு. செகண்ட் வந்து சாய் சுதர்ஷன் ஃபார் இஸ் வண்டர்ஃபுல் 100. ஸோ மை தேர்ட் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேவதத் படிக்கல். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட கிரிக்கெட் ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ until it's bye from Sri. Take care.